திரு ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் திரு விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிற இரு நபர்கள் அமைச்சரவை கூட்டங்களில் கலந்து கொண்டதாக அரசியல் வட்டாரங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இங்கு முக்கியமான கேள்வி, ஒரு அமைச்சரவை கூட்டம் என்றால் என்ன? அது சாதாரண மீட்டிங் அல்ல. அது மாநில அரசினுடைய மிக உயர்ந்த எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் மேக்கிங்கோடைய ஒரு அங்கம். அப்போ அங்கே நடைபெறக்கூடிய விவாதங்கள் மக்களின் வரிப்பணத்தை எப்படி செலவிடுவது, சட்டங்கள் எப்படி இயற்றுவது, கொள்கைகள் என்ன, பாதுகாப்பு விஷயங்கள் பற்றி, நிர்வாக முடிவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பேசப்படக்கூடிய ஒரு தளம் அந்த தளம். அப்போது அதனால் அமைச்சரவை கூட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததை தாண்டியும் அங்கே ரகசியத்தை காக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தளம் அந்த தளம். அப்போ இந்த இடங்களில் அரசியலமைப்பு சாராத இந்த இரண்டு நபர்கள் அங்கே பங்கு பெற வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத அந்த இடத்துல அவர்களை ஏன் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு மிகவும் வீரியமாக இன்றைக்கு அதிமுக, திமுக, பாஜக போன்ற கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. அப்போது இந்திய அரசியலமைப்பின் படி ஒவ்வொரு அமைச்சரும் பதவியேற்கும் போதே 2 உறுதிமொழிகளை எடுக்கிறார்கள். ஒன்று ஓத் ஆஃப் ஆஃபீஸ், இரண்டாவது ஓத் ஆஃப் சீக்ரசி. அப்போது இந்த ரகசிய உறுதிமொழி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறோன்னா, அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, அதற்கு உரிமை இல்லாதவர்கள் அந்த விவாதத்தில் பங்கேற்கக்கூடாது என்பதே அதன் அடிப்படை நோக்கம். எனவே அமைச்சர்கள் அல்லாதவர்கள் அல்லது அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாதவர்கள் அமைச்சரவை கூட்டங்கள் இருந்தார்கள் என்று குற்றச்சாட்டு உண்மையாக நிரூபிக்கப்பட்டால் அது அரசியலமைப்பு நடைமுறைகள் குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்பும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.